சூப்பர் ஸ்டார் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன படம் தான் கூலி. இந்த படம் பாத்தீங்கன்னா 25 நாள கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா 500 கோடி கிட்ட தான் கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஏன் கூலி படத்தால 1000 கோடியை தொட முடியல? வை ரீசன் நிறைய இருக்கலாம். ஆனா நான் எனக்கு தோணுது மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மெயினா பாத்தீங்கன்னா ட்ரைலர் ரொம்ப ஆவரேஜா தான் ட்ரைலரை கட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பவர்ஃபுல்லா இல்ல. நெக்ஸ்ட் கேமியோ. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அமீர் கான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ட்ரைலர்லயே கட் பண்ணிட்டாங்க. எல்லாமே பண்ணிட்டாங்க. நீங்க எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஜெயிலர் படம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விக்ரம் படம் எடுத்துக்கலாம். அவங்களோட கேமியோஸ் சஸ்பென்ஸ் கேமியோஸ் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா இருந்தது படத்துக்கு. அவங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்திருந்தாலுமே நமக்கு மொத்த படத்தையுமே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் இருந்தது. நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி பவர்ஃபுல் ஆக்டரை வச்சுட்டு, அதுவும் இல்லாம சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வச்சுட்டுமே நம்மளால 1000 கோடியை தொட முடியல அப்படிங்கிறது வருத்தமா இருக்கு. கூலி படத்தோட கிளைமேக்ஸ் அந்த பிளாஷ்பேக் சீன் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட வாய்ஸ் கூட ஏஐ பண்ணி அது சின்ன சின்ன விஷயத்துமே நோட் பண்ணி சூப்பரா எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி மொத்த படத்தையும் லோகேஷ் பிளான் பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் தியேட்டர்ல நினைச்சு பாருங்க 300 கோடிக்கு மேல இங்கே தமிழ்நாட்டிலே அடிச்சு நொறுக்கி இருக்கும். சரி விடுங்க. நெக்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. அதை லோகேஷ் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. இந்த படத்தையாவது நல்லா எடுங்க லோகேஷ்.